வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 4ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,573 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,673 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,774 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,360 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,259 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,153 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு கரெக்டாக நமக்கு இதே லெவல்லையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று பார்த்தோம் ஒரே லெவலில் தான் எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகுது நமக்கு நடக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் தான் டச் பண்ணி நிற்கிது. இந்த பவுன்ஸ் இது வந்து நெக்லைனு, நம்மளோட சேனலோட ஒரு நெக்லைனு. இந்த நெக்லைனை நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். அதாவது முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 24,500 நமக்கு நேற்று டச் பண்ணிடுச்சு. 24,750 வரைக்கும் நிஃப்டி இன்னைக்கு போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இந்த முதல் சேனலில் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 25,000, அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹையை நோக்கி நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நெக்லைனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல திரும்பவும் நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. அதாவது திரும்ப நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து நிஃப்டி மேலே ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. மேலும் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சு மேலும் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவலாக இருக்குது. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் நமக்கு இரண்டுமே ஈக்குவலாக தான் முடிஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு மார்க்கெட் மிக்சடாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய ஏதாவது ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 53,519 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,804 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 54,221 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா 52,817 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,115 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நேற்று பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 52,600 ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. மேலும் 53,000 நமக்கு பிரேக் அவுட் பண்ணி 53,387 லெவலில் நேற்று நமக்கு க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட இந்த ஜோனை நெருங்கிடுச்சு. இது இப்போ நெக்லைனில், இந்த ஜோனோட நெக்லைனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெக்லைனில் பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்ல பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. நெக்லைனில் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு நமக்கு கன்சாலிடேஷனில் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் அல்லது கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இங்கே விக்கே இல்லை, நமக்கு பாசிட்டிவில் மூவ் ஆனது. மேலும் செல்லரோட டாமினேஷனும் இருக்குது. பையரோட டாமினேஷன் இருக்கிற அளவுக்கு செல்லரோட டாமினேஷனும் நமக்கு இருக்குது. அதனால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மிக்ஸ்டாக மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.